வணக்கம் அண்ட் வெல்கம் டு Cloud 7 சினிமா. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான பிட் பாக்கெட் பிராங்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க. அண்ணே நீங்களாண்ணே? நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கு. என்னண்ணே ஜட்டி போடுற பழக்கமே இல்லையா? சட்டி அது வந்து ஃபாரின் சட்டிப்பா. ஃபாரின் ஜட்டி. ஆமாம், போட்டிருக்கதே தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருச்சுண்ணே, எனக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ணா துபாய் ஜட்டி எப்படி இப்போ மட்டும்தானே தூங்குறப்ப குளிக்கிறப்ப? ஆமாம், அப்போவும் துபாய் சட்டி போட்டிருக்கேன். துபாய் சட்டி. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணி கொடு. அண்ணனுக்கு தண்ணி கொடு. டீ சாப்பிட்றீங்களா? டீ சாப்பிடுவோம். அண்ணே தம்பிக்கு ஒரு டீ. நண்பா. ஓ இங்கேயும் நண்பரா? ஆமா, கூட படிச்ச நண்பர்ல. ஓ ஸ்கூல் வேறயா? சூப்பர்ண்ணே. அப்புறண்ணே என்ன இவ்வளோ அசால்ட்டா கிளம்பி வந்திருக்கீங்க? ரெகுலரா வர கடையா? ஆமா, இங்கதான் பக்கத்துல தான் வீடு, அதனால ரெகுலரா இங்கே தான் வரும். சூப்பர். பாண்டியராஜ் சார் இங்கே தான் வருவார். அங்கே இருக்கு பாண்டியராஜ் சார் ஆஃபீஸ். ஓ இங்கேயா? இங்கே தான் வரும். ரெகுலரா இங்கே வந்தா உங்களை பார்த்துடலாம். ஆமா. இன்னைக்கு பிட் பாக்கெட் மிஸ் ஆயிருச்சு. ஓகே அண்ணா அப்படியே உட்காந்துட்டு பேசிடுவோமா? பேசிடலாம். அந்த ஒரே நிமிஷம் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். கொடுங்க. தேங்க்யூ. அண்ணே நானே வாங்க. அண்ணே அதெல்லாம் இருக்கட்டும், கேக்குன்னு நினைச்சேன். எப்படிண்ணே? அப்படிதான் அண்ணே எப்படிண்ணே? என்ன எப்படி எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் நீங்க. ஆமா, எத்தனை படம் பண்ணிருக்கீங்க, லைன் அப்ல எத்தனை படம் இருக்கு. இந்த டீ கடையில என்ன குடிச்சிட்டு இருக்கீங்க? தம்பி நம்ம அவ்வளவு பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம இப்பதான் ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கோம். நம்ம எப்போதும் இது பண்ற டீ கடை தான். அப்படியா? அவர் வந்து டீ போடுறது வந்து நம்ம நண்பர். அப்படியா? ஹாய் தம்பி, இங்க இருக்காப்ல டீ போடுறாருல, அவர் தான். சாரி, அந்த பொண்ணு கை இப்படினாலும் ஏதாவது கரெக்ட் ஆகுமா தானே நினைச்சேன், வேற எதுவும் இல்ல. அண்ணே சொல்லுங்கண்ணே. சொல்லுங்க. கல்கி ராஜா. ராஜாவா கல்கியா? கல்கியா ராஜாவா? இந்த பேர் காரணம்ண்ணே. கல்கி, அதாவது என் பேர் வந்து பாண்டிய ராஜா. பாண்டிய ராஜா. சூப்பர்ண்ணே. இப்போ வந்து நித்திலன் இருக்கார்ல நம்ம. ஆமாம். ஸோ அவர் தான் இந்த குரங்கு பொம்மையில என்னை அறிமுகப்படுத்தினார். சூப்பர்ண்ணே. ஸோ அதனால அவர் பேரையும் அறிமுகப்படுத்தி இந்த பேரை நீ வச்சுக்க அப்படின்னு ஒரு கேரக்டரை கொடுத்து எனக்கு புரிஞ்சு போச்சு எனக்கு. எப்படி பாலச்சந்தர் சார் ரஜினிகாந்த்னு வச்சா அது மாதிரி அது வந்து ரஜினி சார். நீ அப்ப நீ எங்க கம்பேர் பண்றேன்னு எனக்கு தெரியல. ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், ஒரு ஆர்டிஸ்டுக்கு பேர் வைக்கிறாங்கன்னா அவங்க எங்கேயோ வந்துருவாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு ரஜினி சார். நீங்க ரஜினி சார் ஃபேன், நான் தீவிரமான ஃபேனு. அவர் சொல்லும் போது எனக்கு அந்த மூடு இருந்துச்சு. ஓகே, நம்ம அறிமுகப்படுத்த டைரக்டர் நமக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. கண்டிப்பானே. ஸோ சூப்பர்ண்ணே. ஸோ அப்புறம் டீயை குடிங்க. உங்களை இன்னைக்கு பிடிக்கிறதே பெரிய பாடா இருக்கு. என்னாச்சு? டைம் ஆயிடுச்சு. சரி, ஜிம்முக்கு போற டைம். ஜிம்முக்கா? நீ வந்து பொம்பளை பிள்ளைக்கு கையை காட்டி நீ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. என்னென்ன பண்றது இப்ப? நான் வந்து டைமை கீப் அப் பண்றேன். நீ வந்து என்னைய ஃபாலோ பண்ணு. ஃபாலோ பண்ணுமா? கார் வருதா? ஐயா கேக்குறவா? என்ன ரெடி ஆக்டிங்ல பின்னாடி ஃபாலோ பண்ணியவா அண்ணே? இதுதான் அந்த ஜிம்முக்கே வர்றதில்லை, யாரும் பார்க்கல. இந்த பொம்பளை பிள்ளை பார்த்துச்சா, நம்ம அங்கே போய் ட்ரை பண்ணோம்.
ஆமாம், கொஞ்சம் காற்று விட்டமா தூங்குவோம். நீ என்ன மூஞ்சிய மூடி தூங்கிட்டு இருக்க? மூச்சு அப்படி தூங்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணி விவசாய கட்டது நம்ம பேச, இது ஒரு மூச்சு பயிற்சி. இங்க பாரு, இழு இழு மூச்சு இழு. அண்ணே லாக்காதனே. அது அதான் அது ஒரு பயிற்சி. யாருக்கு அங்கே பாரு, அங்கே எடுத்துட்டு இருக்க அந்த ப்ரூஃப்லாம் எடுத்துட்டு இருக்கு. எல்லாம் தெரிஞ்சிடக்கூடாது. சஸ்பென்ஸா வந்து கற்றுக் கொடுத்துருக்காப்புல. நான் நீங்க வேற ஒர்க் அவுட் பண்ண வர சொன்னீங்க, ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். இப்போ ஆரம்பிக்கணும் இன்டர்வியூ வர. இன்டர்வியூ ஆரம்பிக்கணும். போயிடலாமா? போயிடலாம். ஓகே. என்ன அண்ணே வரேன்னாரு, இன்னும் ஆளையே காணோம். வந்துருவாரு, வெயிட் பண்ணுவோம். அண்ணே சட்டை நல்லா இருக்கா? பேண்ட் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குண்ணே. அதான் என்னண்ணே வந்தாலும் லோக்கலா வந்துடுறீங்க, கிளம்பினாலும் மாசா கிளம்பிடுறீங்க. சூப்பரா இருக்குண்ணே. அதாவது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்கே போனாலும் ட்ரெஸ் நீட்டாக போட்டு போகணும்னு எங்கள் அண்ணன் விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காரு. சூப்பர்ண்ணே. வந்ததுமே ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதாவது நான் ஒரு இன்டர்வியூலலாம் வந்து போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து ஒரு வட்டம் ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு வராரு கல்கி அப்படின்னா, என்னடா கல்கி ரொம்ப ட்ரெஸ்ஸு நீட்டாக பண்ண மாட்டேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் மட்டுமே எடுத்து வச்சிருந்தாரு. ஆமாம். அப்புறம் தான் வந்து இந்த பிராண்டட் ஷர்ட்லாம் நம்ம வந்து போட்டதில்லை இல்லை. நம்ம வாங்குற சந்தையில் வந்து 300 400 வாங்குவோம். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேண்ட்டு ஒரு 8000 ரூபா 10,000 ரூபா அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு, பேண்ட்லாம் இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறாங்க. எங்களுக்கு இப்போ ஷாக்கிங்காக இருக்குண்ணே. ஒரு கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு இவ்வளோ 1 லேக்குக்கு ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுத்துருக்காங்கன்னொடனே. ஸோ உண்மையாகவே விஜய் சேதுபதி வந்து உங்களுக்கு இங்கேருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எல்லாமே எனக்கு புரியுதுண்ணே. சீரியஸாக ரொம்பவே அழகாக இருக்கீங்கண்ணே. நல்லா இருக்கு ட்ரெஸ்ஸு. தேங்க்யூ. சூப்பர்ண்ணே. ஸோ ரொம்பவே சூப்பராக கொம்பிசி படம் ரிலீஸ் ஆகி சூப்பராக போயிட்டுருக்கு. பொதுவாக வந்து ஒரு ஹீரோ என்ட்ரிக்கு வந்து பயங்கரமான அப்ளாஸ் இருக்கும், ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உள்ள வரப்போ தேட்டரே செம்மையா உங்க இன்ட்ரோக்கு அப்ளாஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த விஷயங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி இந்த ஐடியா, எந்த மாதிரி? இல்ல, அது வந்து டைரக்டரோட ஐடியா தான். ஓகே. சார் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இது சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இருக்கும் கல்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்கே போய் பார்த்தோம்னா காஸ்டியூம்லாம் வந்து சரத்குமார் சார் அந்த படத்தில் போட்டிருந்தாருங்க இல்லையா, சந்தனம் பூசிக்கோ லைக் ஆமாமா அந்த டான்ஸ். கரெக்ட். ஓகே. ஸோ அது மாதிரி ட்ரெஸ்லாம் கொடுத்து அப்போ சொன்னாங்க. ஓகே. பொன்ராம் சார் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன். எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக சந்தோஷமாக இருந்துச்சு. நமக்கு இப்படிலாம் வந்து ஃபர்ஸ்ட்டில் ஒரு இன்ட்ரொடக்ஷன்லாம் வச்சு இப்படிலாம் யாரும் பண்ணதில்லை. வந்து சொல்லும் போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. சீரியஸாகவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் எல்லாரோட அப்ளாஸுமே நல்லா இருந்துச்சு. உங்களோட கேரக்டராக இருக்கட்டும், நீங்கள் அந்த ஸ்டைல் நீங்கள் பண்ண எல்லாமே நல்லா. கருப்பனோட புண்ணியத்தில் அந்த கருப்பன் இன்ட்ரொடக்ஷனில் நம்ம ஒன்று பண்ணியிருந்தோம். சூப்பர். அது நல்லா ஒர்க் ஆகிருக்கு தேட்டரில். கண்டிப்பா வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். ஓகேண்ணே. ஸோ வந்து நிறைய ஹீரோஸ் கூட நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்கண்ணே. விஜய் சேதுபதி சாரா இருக்கட்டும், யோகி பாபு சாரா இருக்கட்டும், சந்தானம் சாரா இருக்கட்டும், எல்லாரு கூடயுமே ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்து யார் கூட ஒர்க் பண்ண போறீங்க, என்ன லைனப்ஸ் வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்காக கொஞ்சம் சொல்ல முடியுமா? அடுத்து வந்து மாஸ்டர் கூட லாரன்ஸ் மாஸ்டர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட வந்து பென்ஸ் பாக்கியராஜ் கண்ணன் டைரக்டர். ஓகே. ஆமாம், ரெமாவ் சுல்தான்லாம் பண்ணாருங்க இல்லையா. ஓகே. ஸோ அவர் பண்ணுறாங்க. அவங்க அந்த படத்தில் வந்து மாஸ்டரோட ஃப்ரெண்டாக ஒரு த்ரௌட்டான ஒரு காமெடி மாஸ்டரோட ஃப்ரெண்டா. ஆமாம். சூப்பர்ண்ணே. ஸோ நீங்கள் சொன்னதும் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு மாஸ்டர்? ஸோ நம்ம எல்லாரும் மாஸ்டர் டான்ஸ்லாம் ஆடி பக்கா ஸ்க்ரீனில் பார்த்துருப்போம். நீங்கள் ஏதாவது மாஸ்டர் இந்த ஸ்டெப்பு போட்டு காட்டுங்க அப்படிலாம் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? மாஸ்டரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பழகின அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? மாஸ்டர் கூட பழகுறது ரொம்ப, அவர் வந்து அந்த காமெடின்னு வரும்போது அவர் பயங்கர இன்வால்வ் ஆகிடுவார். ஓகே. இன்ட்ரெஸ்டிங்காக இது பண்ணிக்கலாம் எங்களுக்கு, இந்த கண்ணை விரிச்சு ஒன்று பண்ணுங்க, இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காமெடியில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் காட்டுவார். உங்களை ரசிச்சிருக்காரு. ஆமாம். ஸோ அவர் கூட அதான் அந்த படத்தை பற்றி இதுவாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நாள் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு எனக்கு பர்த்டே அப்போ ஆமாம் டைரக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி கல்கிக்கு இன்னைக்கு பிறந்து. அப்படியே ஆமாம்மா சரி உங்கள் கூட ஒரு இன்னைக்கு ஞாபகமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஓகே. அப்புறம் கேரவனில் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு 30,000 ரூபா பணம் கொடுத்தாரு.
இல்லை வச்சுக்கோங்க, நான் எப்போதும் கொடுக்குறது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே அந்த வாரம் வருஷம் மாசத்துக்கு ஒரு பிறந்த நாள் வந்தா நல்லா டெய்லியும் இருக்குமே பர்த்டே வந்து நல்லா இருக்குமே அப்படிங்கிற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ அது சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ வந்து மாஸ்டர் கையால ஸோ உங்க பர்த்டே அன்னைக்கு ஒரு சின்ன கிஃப்ட் அதை கொடுத்துருந்துருக்காரு. ஆமா ஆமா. இது நீங்க சொன்னது வந்து எங்களுக்கும் ஹாப்பியா இருக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணது. சினிமால வந்து ஒரு படம் பண்ணிட்டு ம் இல்லாம போனவங்களும் இருக்காங்க, கரெக்ட். ஒரு படம் பண்ணிட்டு இன்னும் பேசப்படுறவங்களும் இருக்காங்க. ம் ஸோ அது மாதிரி சினிமால இத்தனை படங்கள் இத்தனை இயர்ஸ் எப்படி தக்க வச்சுக்கிறீங்க, அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அதாவது நம்ம வந்து பயங்கர தீவிரமான சூப்பர் ஸ்டார் ஃபேன். புரியுது? யாருக்கு தான் நம்ம ஃபேன் இல்லாம இருக்க ஆமா. முடியுமா? அவரு அந்த சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருக்கிறது இந்த வயசுலையும் எவ்வளோ சின்சியராக ஒன்று ஒர்க் பண்ணுறாங்கல்ல. நம்மளாம் யார், அவர் வந்து புரியுதுண்ணா. இன்னைக்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு கேரவன் கொடுக்குறாங்க, ம் ஒரு அசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க, குடம் பிடிக்கிறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு திமிரு வரும் இல்லையா? ம் ஓகே, நமக்கு எல்லாம் பண்ணோம், நம்ம பெருசாக இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறத சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் வந்து எல்லாரையும் மதிப்பார். புரியுது. அந்த கருவமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. புரியுது. அப்போது நமக்கு லைட்டாக அப்படி தோணா கூட சூப்பர் ஸ்டார் தலையில் தட்டி உட்கார்றா அப்படின்ற மாதிரி நமக்கு அவரோட பிஹேவியர் நம்ம கேட்குறது. சூப்பர்ண்ணா. ஸோ அதெல்லாம் வந்து அவர் தான் கிளாஸ். அந்த மாதிரி சின்சியராக ஒர்க் பண்ணுறதை தாண்டி நம்ம டேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஆமா. நம்ம டேரக்டர்ஸ் விடாமல் நமக்கு அடுத்தடுத்த படங்கள் கொடுக்குறது. இப்போது நித்திலன் என்னோட டேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் மடோன் அஸ்வின், இப்படி நம்ம டேரக்டர்ஸ் எல்லாருமே நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கொடுக்குறன்றதுனால ஸோ அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. என்றைக்குமே வந்து ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டை பார்த்தா கூட தலைவர் வந்து அப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்படியே ஓகே சூப்பர், நல்லா பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு என்கரேஜ் இருக்கு இல்லையா அவர் கொடுக்குறது வந்து. ரஜினி சார் மாதிரி பேசுன உண்மையா ரஜினி சார் நம்ம முன்னாடி பேசல நமக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க பாருங்களேன். சீரியஸா ஒரு மாதிரி நீங்க ரஜினி எனக்கு ஒரு மேட்டர் சொன்னாங்க. அவங்க வந்து நைட் ஆனால் வந்து அவர் கண்ணாடி முன்னாடி பேசுவாராம், டேய் உனக்கு எப்படா அப்படிலாம் கிடைச்சிது, நீ யாரா அப்படின்னு தன்னைத்தானே பேசிக்கிறவாருன்னு கேட்டிருக்கேன். இந்த கேட்டிருக்கேன் சார், வாசு சார் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்ணாடி முன்னாடி உன்னை உலகமே கொண்டாடுதேடா, என்னடா நீ பண்ணிட்ட. ஆமா. ஸோ வந்து அது வந்து ரெண்டு விதமாக இருக்கும். அதாவது சூப்பர் ஸ்டார்னு வந்து நீ வந்து சினிமாவிலையும் ஸ்கோர் பண்ணும், சினிமாவிலையும் வந்து இந்த ஃப்ரேமில் என்ன பண்ணால் ஆடியன்ஸை என்ன மாதிரி ரசிக்க முடியும் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்காருல்ல. அதை தாண்டி பிஹேவியர்லேயே இருக்கணும். அதாவது நம்ம பழகுற விதமும் இருக்குல்ல. ஸோ எந்த தலக்கணமும் இல்லாமல் ஒரு பழகுற விதம், இது ரெண்டும் செய்கிறதா ஸ்டார் அப்படின்னு நான் தலைவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. அது மாதிரி சூப்பர்ண்ணா. ஸோ ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. ஒரு சின்ன வேர்ட் கேட்டு அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் நல்லாவே இருந்துச்சு. ஸோ விஜய் சேதுபதி அண்ணா, நீங்களும் விஜய் சேதுபதி அண்ணா ரொம்ப க்ளோஸ். மகாராஜால வந்து அந்த ஒரு சீன்ல நீங்க பண்ண விஷயங்கள் த்ரூ அவுட் எல்லா படத்தையும் தாண்டி யாரு செமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. விஜய் சேதுபதி அண்ணா என்ன சொன்னாங்கண்ணா அதெல்லாம் பார்த்துட்டு? அவரும் அப்படிதான், என்னைக்குமே ஒரு ஹீரோ மாதிரியே இருக்க மாட்டார். ஹீரோனா வந்து ஒரு அந்தஸ்து இருக்குல்ல, ஒரு இவங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அவர் வந்து ரொம்ப கேஷுவலான ஆள். அதாவது நம்ம அண்ணன் எல்லாத்தையும் கனெக்ட் ஆகிடுவார். நம்ம அண்ணன் இப்போ கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா, நீங்கள் விஜய் சேதுபதி அண்ணன்ட்ட பேசுனீங்கன்னா நம்ம அண்ணன், சித்தப்பா, பெரியப்பா, சொந்த பந்தமாக அப்படி கனெக்ட் ஆகிடும். ஏன்னா அவர் வந்து கொடுக்குற அட்வைஸும் சரி, டேய் நீ உனக்கு இது நல்லா இருக்குடா உண்மையாலுமே பாராட்டுவார், மனசார பாராட்டுவார். அது ஒர்த்தாக இருந்தால் தான் பாராட்டுவார். உண்மையாலுமே நீ டேலண்டாக இருந்தால் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவார். இந்த படம்லாம் நடுறா அப்படின்னு எனக்கும் நிறைய படம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது இப்போ வந்து ஒரு எங்கேயாவது ஷூட்டிங் போகிறாருன்னு வச்சுக்கல, நான் அவர்கிட்ட வந்து ரொம்ப ரசித்தது என்னென்னா, இந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு வீட்டில் ஏதோ மீன் குழம்பு வச்சாங்கன்னா அது வாடை வந்துச்சுன்னா அந்த மாதிரி விஜய் சேதுபதி என்ன கேட்டாருன்னு இவரே போய் கேட்டு வாங்கி சாப்பிடுவாரு. இதெல்லாம் நடக்குமா? சாப்பிட்டு போய் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு கை கொடுத்துட்டு வருவாங்க. எந்த ஹீரோலாம் பண்ணுவோம், யாரும் பண்ணுவாங்க போனா அவங்க பெரிய மகிழ்ச்சி, விஜய் சேதுபதி வந்து நம்ம வீட்டில் வந்து மீன் சாப்பிட்டு போறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு ஹீரோ வந்து இமேஜ் இல்லாத அவர் வந்து ரொம்ப ஜாலியாக இன்னமும் அவர் மைண்டில் ஒரு ஹீரோலாம் நான் அப்படிலாம் எதுவும் இல்லை, நம்ம யாரு மனுஷன். அதை வந்து எப்போதுமே சூப்பர் ஸ்டார் சொன்னார், விஜய் சேதுபதி ஒரு ரிவர்ஸில் யோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஹீரோவா இல்லாமல் நம்ம அண்ணனா கனெக்ட் ஆகுறது. எல்லாருமே நீங்க நோட் பண்ணுங்க, விஜய் சேதுபதினா மொத்த பேரும் அண்ணன் கூப்பிடுவாங்க. அதுதான் கனெக்ட் ஆகுது. அண்ணனு கூப்பிடுறதை தாண்டி அவர் செல்லமா ஒரு விஷயம் கொடுப்பாரு, அதுக்காகவே பசங்க எல்லாரும் பல முத்தங்கள். இந்தியாலே தமிழ்நாட்டிலே இருக்கட்டும் இந்தியாவில இருக்கட்டும் ஒரு ஆம்பளைக்கு முத்தம் கொடுக்கறத என்ஜாய் பண்ணி பார்த்து அந்த விஷயங்கள்லாம் விஜய் சேதுபதி ரொம்ப சூப்பர்ண்ணே.